ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண். பழமொழி இல்லை, இது திருவள்ளுவர் சொன்ன, நம்ம திருவள்ளுவர் கதை படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் இது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், நாவினால் சுட்ட வடை ஆறாதே. ஞாபகம் இருக்குங்களா? நம்ம படித்தது. இது எதுக்காக இது சொல்கிறாங்கன்னா, தீயால் சுட்டது இப்போ நம்ம ஏதோ ஒரு காயம் படுது, சமைக்கும் போதோ ஏதோ ஒன்று செய்யும் போது ஒரு தீ காயப்படுது நமக்கு. அது நம்ம எண்ணெய் வச்சாலோ இல்லை ஒரு மருந்து போட்டாலோ ஆறி போயிடும். ஆனால் இந்த நாக்கால் சுடுறாங்க பாருங்க வார்த்தைங்க, அந்த சொல்லு மட்டும் மாறவே மாறாது. அது இந்த இடத்துல அப்படியே நிற்கும். என்னதான் நீ பழகு, அன்னைக்கு நீ பயங்கரமாக பேசியிருப்ப, ஒரு எப்படி சாவுற மாதிரி கூட பேசுவேன். வார்த்தைங்கள்லாம் அப்படியே அவமானம், துணி இல்லாமல் நிற்கிற மாதிரி ஒரு அவமானமாக பேசியிருப்பேன். அந்த வார்த்தைங்கள்லாம் அப்புறமா நம்மக்கிட்ட நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு நிலைமை வந்த பிற்பாடு, ஐயோ இப்படி ஆவா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது அந்த டைமில் நீங்கள் எப்படி உங்கள் முகத்தை வச்சு நீங்கள் எப்படி அதே இந்த நாக்கால் எப்படி பேசுவீங்க? அப்போது அந்த இடத்துல நீங்கள் பேசும்போது இங்கே இருக்கிறது ஞாபகம் வரும். இவங்க அன்றைக்கி இந்த வார்த்தை விட்டாங்களே, இப்படி பேசுனாங்களே, இன்றைக்கி இப்படி நம்மக்கிட்ட நிற்கிறாங்களே, திரும்ப நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசி எப்படி அவங்களால பேச முடியுது அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு தான் தீயினால் சுட்ட புண்ணாலும் நாவினால் சுட்ட வடை ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு யாரையும் நமக்கு நாக்கு இருக்குன்றதுக்காக, நமக்கு பேச வருன்றதுக்காக யாரையும் அவமானப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, அவங்கள பற்றி தப்பான ஒரு சொல்லாதீங்க. புரியுதுங்களா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.